ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லீனரா ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு L1 பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் 2 வந்து இப்போதைக்கு லைவாக இருக்குது, பேபேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த டாப்பில் இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ராப் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆட்ராப் வீடியோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நான் ஆட்ராப் வீடியோஸ் நான் நிறைய உங்களுக்காக அப்லோட் பண்ணணும்னா மறக்காமல் நம்மளுக்கு லைக் ஒன்று போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போகிற லைக்னால தான் அல்காரிதம் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து புஷ் பண்ணும். ஸோ அப்போ தான் நமக்கு நிறைய ரீச் கிடைக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் வந்துட்டு ஆட்ராப் கிளைம் லிங்க்கு எப்போ ஆட்ராப் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் வருது அது எல்லாத்தையுமே இங்கே தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இனிஷியல் ஆட்ராப்பில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. நம்ம இதை பற்றி ரெகுலராக வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடியிலேருந்தே. ஸோ நிறைய ரிவார்டு வந்து இந்த ஆட்ராப் வந்து பர்சனலாக நம்ம கம்யூனிட்டிக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க எனக்கு 800 டோக்கன் கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.70 சென்ட்டுக்கு ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ரிவார்டு வந்து இனிஷியலேருந்து நிறைய பேருக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அண்ட் இந்த மாதிரி ஆட்ராப்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஸோ மேலே வந்து லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் லாகினை கிளிக் பண்ணதுமே கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து இதில் கனெக்ட் ஆகிடும், நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. ஸோ ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்துட்டு லாகின் ஆகிடுவீங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் தான் ஏர்ன் பண்ணுறது. ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்துட்டு கேலக்ஸ் டாஸ்க் நிறையவே இருக்குது அவைலபிளாக. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு 1000 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் ப்ரீவியஸாக நிறைய வீக் இந்த மாதிரி வந்து எண்ட் ஆயிடுச்சு அதெல்லாம். பட் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய டாஸ்க் இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டு வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டு இந்த டாஸ்க்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவங்கள போய்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும், லைக் பண்ணணும், போஸ்ட்டை ரீட்வீட் பண்ணணும், அவங்கள டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி இந்த ரோல் எடுக்கணும். வெரிஃபை ஆனாலே உங்களுக்கு இந்த ரோல் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு மூலியமாக கூட ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு வாலெட் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் வந்து டாப்பில் வந்து காமிக்கும், ஓகேங்களா? ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல லீடர் போர்ட் இருக்கும், ரெஃபரல் இருக்கும், அப்புறமா நம்மளோட என்ட்ரி இருக்குது. ஸோ என்ட்ரினா இதில் எப்படி நீங்கள் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை யுவர் லினர் அண்ட் ரோல் இருக்குது, அப்புறமா ஆம்ப்ளிஃபை த பேபேஜ் லான்ச்சு, அதுக்கப்புறமா ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டாஸ்க் தான் நம்ம இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணி மேலே இருக்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுனா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வந்து இந்த என்டர் ட்ராப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் டிஸ்கார்ட் இருக்கும். நம்மளை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ரோல் எடுத்துருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ கனெக்ட் டிஸ்கார்ட் கொடுத்து ஆத்தரைஸ் கொடுங்க. ஆத்தரைஸ் கொடுத்ததும் உங்களோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங்காக நம்ம ரோல் எடுக்கணும், ஓகேங்களா? இந்த லெனரன் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுக்கணும். ஸோ இது எடுக்கிறதுக்கு ஏர்ன் யுவர் செயின்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களை கில்டு பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஒன்ஸ் கில்டு பேஜுக்கு வந்ததும் நம்மளோட அக்கௌண்ட் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கில்டு அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பீங்க, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெனரன் ரோல் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அவங்களோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு அவங்க சர்வரில் ஃபஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ உள்ளே போய்ட்டு அவங்க சர்வரில் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. அப்புறம் ஹோல்டு அட்லீஸ்ட் 0.001 ETH நம்ம வாலெட்டில் ஹோல்டு பண்ணியிருக்கணும். அப்புறம் கேப்சா இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நம்மளால் வந்து இந்த ரோல் வந்து நம்ம கிடச்சிரும். நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோன்ற பட்சத்தில் நம்மளுக்கான ரோல் வந்து நமக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கில்டெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக கில்ட் அக்கௌண்ட் இருக்கும்ல, உங்கள் வாலெட்டை அந்த சேம் வாலெட்டை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான டாஸ்க் தான் எல்லாமே. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட
டிஸ்கார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ரிவார்ட்னா அந்த ரோல் தான் ரிவார்டுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ரிவார்டு ரோல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம எங்கே இது பண்ணமோ இந்த இடத்துல வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரோல் அப்டேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ரிவார்டு வந்து இங்கே ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் அந்த ரிவார்டு கிடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு இன்னொரு பேஜ் கொண்டு போகும். இந்த இடத்துல ஆத்தரைஸ் ஆப் கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இவங்க இதோட கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் கனெக்ட் ஆனதுமே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆம்ப்ளிஃபை த பேபேஜ் ஆஃப் லான்ச்சு. ஸோ இது ரொம்பவே சிம்பிள். அவங்களோட ட்விட்டரில் போயிட்டு போஸ்ட்டை கிளிக் பண்ணி ரீட்வீட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ ஓப்பன் ட்விட்டர் கொடுங்க. இந்த மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இவங்களோட போஸ்ட் ஒன்று இருக்கா, இதில் வந்து ஜஸ்ட் ரீபோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா எங்களோட போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த டாஸ்க்கு. மறுபடியும் பேக் வந்துட்டு சப்மிட்னு கொடுத்தாலே உங்களுக்கான ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். 250 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் அபவுட் லினரான்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இவங்களை பற்றி ட்விட்டரில் போய்ட்டு ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம போடணும். அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை டேக் பண்ணிவிட்டு நம்ம போடணும். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வரக்கூடிய எங்கேஜ்மெண்ட்னால நமக்கு வந்து இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து ஃபைனலாக காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ கீழே வந்து இந்த ஆட் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இன்னும் 2-3 போஸ்ட் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த லிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ எப்படி வந்து இதை சப்மிட் பண்ணுறதுனா நம்மளோட டேக் இருக்குது, நீங்கள் க்ரியேட் பண்ணுற போஸ்ட்டில் இந்த டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு லைக் கிடச்சிதுன்னா 1 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறமா 10 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கமெண்ட் கிடைக்குது. அப்புறம் 100 பாயிண்ட்ஸ் 1000 வியூஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் உங்களால். ஸோ இது வந்து ஓப்பன் ட்விட்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். உள்ளே போய்ட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாஸ்க்கும் டன் ஆகிடும். ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் இந்த டாஸ்க்கு. ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் ரைட்டாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களால் இதில் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த லினரா ஆட் ஆப்பில். இது டெஸ்ட்நெட் தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க கைஸ். இது அப்படியே விட்டுறாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட் ஆப் வந்து 100% உங்கள் எல்லாருக்கும் ஆட் ஆப் ரிவார்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கிளியராக இவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. டெஸ்ட்நெட் பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் 100% வந்துட்டு கொடுக்க மாட்டோம். டெஸ்ட்நெட் பாயிண்ட்ஸ் ஹேவ் நோ மானிட்டரி வேல்யூ அண்ட் அதுக்கு வந்து ரிவார்டு கிடைக்குமான்றது வந்து டெஃபினட்டாக அவங்க சொல்லலை. ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஏன்னா கீழே நீங்கள் படித்தாலே தெரியும் உங்களுக்கு. டெஸ்ட்நெட் பாயிண்ட்ஸ் ஹேவ் நோ மானிட்டரி வேல்யூ அண்ட் ஆர் நாட் ப்ராமிஸ் ஆஃப் ஃபியூச்சர் டோக்கன் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபியூச்சர் டோக்கன் ரிவார்ட்ஸ்லாம் இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 100% கிடையாதுன்றாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணி உங்களுக்கான முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ pretty much அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.